ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மாரி அந்த டவுன் ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாள் நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசன் வந்து அந்த பீஸ் அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆயிருச்சு. அஃபிஷியலாவே ஆயிருச்சு. ஓகே 2 நாடுமே ஈரான் அண்ட் யுஎஸ் 2 பேருமே வந்து அத டிக்ளேர் பண்ட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, குளோபல் இண்டெக்ஸஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவ். டவ் ஜோன், நாஸ்டாக் 2மே நல்ல மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. பட் நேத்து நெகட்டிவ். ஃப்ளாட்டர் ஓப்பனிங் தான் இன்னைக்கு. இன்னைக்கும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அ அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் பயங்கரமா ஃபால் ஆயிட்டு இருக்கு. அரவுண்ட் சில்வர் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 5% நெகட்டிவ். கோல்டுமே வந்து 2.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலுமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மார்க்கெட்டுக்கு குட் நியூஸ் தான். அ ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்க போகுது. நாளைக்கு வந்து இந்த வீக்கோட லாஸ்ட் டே. ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு. ஸோ அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்னா, அரவுண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸாவது இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன் 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நாஸ்டாக் தான் கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ். பட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 0.47% தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது. ஒரு 230 பாயிண்ட்ஸ் அந்த மாரி தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் சொல்றேன். ஒரு ஃப்ளாட் அதாவது ஒரு பாசிட்டிவ் சைடு ஓப்பனிங் நடக்கும். பட் பாயிண்ட்ஸ் வந்து பெருசா இருக்குமா? அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்படி மேல ஓப்பன் ஆகும்போது, உங்களுக்கு இந்த 24,175 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா உங்களுக்கு ஆக்ட் ஆகும் இந்த ட்ரெண்டுக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 23,000த்துல இருந்து 24,175 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1,200 பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கா ஏறுன மாரி தான் ஏறியிருக்கு. ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகல. ஸோ மேபி ஆ இந்த இடத்துலயே கூட இன்னும் ஸ்விங் நடந்திருக்கணும். ஓகேங்களா? பட் இங்க நடக்கல. மேபி நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகி ஒரு சின்ன செல்லிங் வருது அப்படின்னா, 24,175 ஒரு நல்ல சப்போர்ட். இன்கேஸ் அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து 23,850 அந்த ரேஞ்சில தான் வந்து அந்த ட்ரெண்டுக்கான சப்போர்ட்ட வந்து அவன் எடுப்பான். ஓகேங்களா? இது வந்து அப் ட்ரெண்ட் அப்டின்னா, கண்டிப்பா வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகணும். இன்கேஸ் மொமெண்டம் திரும்ப பாசிட்டிவா போகுதுன்னா, அட்லீஸ்ட் இந்த 24,350 ரீச் பண்ணிட்டு, இந்த 175ல சப்போர்ட் எடுத்து திரும்ப அடுத்த ஸ்விங் போணும். ஏன்னா ஸ்விங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து அது அப் ட்ரெண்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்ப டவுன் ட்ரெண்ட்ன்னு பார்க்கும்போது ஏறி, இறங்கி, ஏறி, இறங்கி, ஏறி, இறங்கி அந்த மாரி வருது இல்லைங்களா? ஸோ அதே மாரி அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணும்போதும் மேல ஏறுச்சுன்னா திரும்ப கீழ இறங்கணும். ஸோ அது நாளைக்கேவும் நடக்கலாம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஆக்சுவலி. ஸோ மேபி நாளைக்கேவும் அது நடக்கலாம். இல்ல அப்டின்னா நெக்ஸ்ட் வீக்லயும் அது நடக்கலாம். பட் அந்த ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு 24,175 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 23,850 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ட்டா 24,350 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? பேங்கிங் தான் புல் பேக் பண்ணி ஏத்தி கூட்டு போயிட்டானுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ஃபால் ஆனதுலருந்து கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரு 60% ரெக்கவரி ஆயிட்டான். ஓகேங்களா? ஒரு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சரியான செல்லிங்கு. அதுக்கப்புறம் அப்படியே தேத்தி ஒரு 60% ரெக்கவரி பண்ணிட்டான். ஸோ இவனுக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 58,000 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. இப்போ வந்து 50 நா நா சாரி இப்போ வந்து எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கான்னா, 57,900 அந்த மாரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ அடுத்த சப்போர்ட்டா நான் கன்சிடர் பண்றது 58,400 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ட்டா நான் ஆக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மேபி நாளைக்கு அது நியர்பைல கூட ஓப்பன் ஆகி செல்லிங் இனிஷியேட் ஆகலாம். இல்ல அதுக்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அடுத்த ரெசிஸ்டன்ட் அவனுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரெசிஸ்டன்ட்டா தான் இருக்கும். ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 60,000த்துல தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. அப்படி ராலி குடுக்குது அப்படின்னா, நிஃப்டியும் கண்டிப்பா வந்து மேல ஏற தான் செய்யும். அதே மாரி வந்து ஐடி வந்து ஸ்டில் செல்லிங்ல தான் இருக்கு. ஸோ ஓகேங்களா? இவன் வந்து என்னதான் இது பண்ணாலும், இவன் வந்து ரெக்கவரி ஆகவே இல்ல. ஸோ ஐடி செக்டார்ஸ் ஸ்டில் இன் பாட்டம் அவுட். ஸோ லாங் டெர்ம் கன்சிடர் பண்றீங்கன்னா, ஐடி செக்டார்ல போங்க. ஷார்ட் டெர்ம்க்கு வந்து போகாதீங்க இப்போதைக்கு. ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போது, ரிலையன்ஸ் இன்னும் தடுமாறிட்டு தான் இருக்கு அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட. வந்து ஹெச்டிஎஃப்சி நல்லா ஏறிட்டு இருக்கு. ஏன்னா பேங்கிங் செக்டார் இல்லைங்களா? ஸோ அதனால நல்லா ஏறிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இன்னும் தடுமாறிட்டு தான் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சிடர் பண்ணும்போது அந்த 800 மார்க்கை ரீச் பண்ணிட்டாங்க ஃபைனலி. ஸோ அடுத்த ரெசிஸ்டண்ட்டா 812 அதை பிரேக் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பா ஹெச்டிஎஃப்சி ஒரு ரெக்கவரி மோட்ல திரும்ப நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ₹1,000 இருந்த ஷேர்
720 வரைக்கும் 40 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30% கிட்ட இறங்கியிருக்கு. 25-30% இறங்கியிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு ரெக்கவரி ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ட்ரஸ்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரெக்கவரி ரேலி 812 தாண்டுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரெக்கவரி ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கான ஹெவி வெயிட்ஸ் அண்ட் இண்டெக்ஸோட லெவல்ஸ். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.